வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைக்கான இறை வார்த்தையிலே இன்று நாம் தியானிக்கின்ற வசனம் சங்கீதம் 109:4. நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்பதற்கும் நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஜெபிக்கும் வழக்கத்தை வெற்றிகரமாக எப்போதும் தொடர்பவர்கள்தான் இப்படி சொல்ல முடியும். என்னை சுற்றி என்ன நடந்தாலும், என்னை பிறர் நேசிப்பதற்கு பதிலாக வெறுத்தாலும், நான் உம்மோடு இருப்பேன், எப்பொழுதும் போல உம்மோடு பேசுவேன். அதாவது, நான் விரும்பாத காரியங்கள் எனக்கு நேரிட்டாலும் நான் ஜெபிப்பேன் என தாவீது நமக்கு சவாலாக எடுத்துரைக்கின்றார். நானோ என்ற வார்த்தை மேலான உணர்வுகளை, செயல்களை உள்ளடக்கிய வார்த்தை. எல்லோரும் தூங்குகிறார்கள், நானோ படித்து கொண்டிருக்கிறேன். எல்லோரும் சுற்றப் போயிருக்கிறார்கள், நானோ வீட்டில் சில வேலைகளை செய்கிறேன். எல்லோரும் சும்மா உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள், நானோ என் பைக்கை சுத்தம் செய்கிறேன். எல்லோரும் பயந்தார்கள், நானோ தைரியமாயிருக்கிறேன். எல்லோரும் மொபைல் ஃபோனில் பிஸியாக உள்ளனர், நானோ ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறேன். நானோ என்ற வார்த்தை மற்றவர்களிடமிருந்து ஒருவரை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கின்றது. தாவீது அதைத்தான் இங்கே தன்னிலிருந்து வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரோடு உறவில் இருப்பதே அவருக்கு முக்கியமாக காணப்படுகின்றது. நேரம் கிடைக்கும்போது ஜெபிக்காதீர்கள், கிரமமாக நேரம் ஒதுக்கி ஜெபியுங்கள். என்ன நேரிட்டாலும் ஜெபிப்பதை நிறுத்தக்கூடாது. ஜெபம் கடவுளின் பிரசன்னத்தை நமக்குள் உணரச் செய்யும். ஜெபம் கடவுளின் சித்தத்தை நாம் கண்டுகொள்ளவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் வழி நடத்தும். ஜெபம் சமாதானத்தையும் வெற்றியையும் கொண்டு வரும். என்ன நடந்தாலும் இவர்களோ ஜெபிக்கிறார்கள் என நம் உலகம் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.